ஹலோ ஸ்வீட்டீஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி வந்து மதியானம் தான் இந்த வீடியோ எடுக்க முடிஞ்சது. நேற்று போட முடியல, ஆஃபீஸ் போயிட்டேன். ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்கலாம், லஞ்ச். ஓகேவா? இப்போ தான் பண்ணிகிட்ருக்காங்க அம்மா. வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? கத்திரிக்காய் இருக்குது. கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய்மா, சின்ன வெங்காயம் போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். லஞ்ச் வீடியோ ரொம்ப பொடியாக இருந்தது, ஆனால் உரிக்கவே ரொம்ப கஷ்டம். வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வெங்காயம் இது அப்பளம் போட்டு எடுத்துகிட்டு எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் எல்லாமே செய்யலாம் அப்படின்னு. சரி, ஓகே. இன்றைக்கி ஒரு லஞ்ச் vlog இப்போ தான் அம்மா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கத்திரிக்காய் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இல்லை, கடுகு. இது எப்படி கிரேவி மாதிரி வருமா இல்லை தொக்கு மாதிரி இருக்குமாம்மா? தொக்கு மாதிரியே இருக்கும், பெசன் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குமா? கடுகு போட்டாச்சு. கரண்டி சூடாகிட போகுது. இல்லை கொஞ்சமாக வெந்தயம் ஏன்னா சூடாகிடக்கூடாது கத்திரிக்காயில், அதனால். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது வந்து மொச்சப்பயிரில் கத்திரிக்காய் போட்ட குழம்பு இல்லையா? மொச்சப்பயிர் குழம்பு முன்னாடி போட்டிருக்கோம், அதுவும் நம்ம சேனலில் இருக்குது. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ. ஸோ சின்ன வெங்காயம் முழு வெங்காயம் ஃபுல்லாக முழுசாக தான் உரித்து கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சம் தட்டின பூண்டு, தட்டாத பூண்டும் போடணும். சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறாங்க அம்மா. ஆமாம், ஏன்னா எல்லாமே பூண்டெல்லாம் அதிகம் சேர்த்துக்கினா நல்லது, உடம்புக்கு நல்லது. முழு பூண்டு நல்லா இந்த எண்ணெயில் தான் உள்ள நல்லா வதங்கணும். கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கத்திரிக்காய், கருவேப்பிலை. சின்ன வெங்காயத்தில் எல்லாமே செய்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது வந்து மருத்துவ குணம் சொல்கிறாங்க. அதனால சின்ன வெங்காயம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நான்வெஜ்ஜில் கூட அம்மா மோஸ்ட்டாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா எண்ணெயில் இதாகிட்டு இருக்கு. நல்லா பாருங்க. இப்போ கத்திரிக்காய் போனாட்டி எப்படி அதை கட் பண்ணி காமிச்சோம்லாமா அந்த மாதிரி. நாலு பக்கம் வெட்டி கொத்தா போடுறது. ஆரம்பத்தெல்லாம் எனக்கு கத்திரிக்காவே பிடிக்காது இல்லை, சின்ன வயசுல கத்திரிக்காவே பிடிக்காது எனக்கு. அப்புறம் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் போட ஆரம்பிக்கும் போது அந்த டேஸ்ட்டு நல்லா இருந்ததுன்னு எல்லா குழம்புல கத்திரிக்காய் போட்டாலும் சாப்பிட்றது. ஆனால் கத்திரிக்காவே முன்னாடி பிடிக்காம இருந்து. கத்திரிக்காய் உடம்புக்கு நல்லது. ஆமாம், சேதம் ஏதாவது இருந்ததுனாக்கா சரியாகும். அந்த கத்திரிக்காயும் போடலாம்ல, பச்சை கலர் கத்திரிக்காய் போடலாம். அப்போ அந்த கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய்? எது நாட்டு கத்திரிக்காய் தான்? கத்திரிக்காய் பச்சடி ஒரு நாளைக்கு போடுறேன் நான். இது பிரியாணிக்கு போடுறேன், பிரியாணிக்கு பிரிஞ்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே அது போடுறேன். அப்போ அது ஒரு வீடியோ பண்ணிடலாம், அது பாருங்கள். அது ஒரு நாளைக்கு பிரியாணி பண்ணி முடிச்சுட்டு ஒரு நாள் கத்திரிக்காய் இருக்கும்போது அந்த கத்திரிக்காய் இது நம்ம சேனலில் வரும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஸ்டைலில் செய்வாங்க. நீங்கள் எப்படி செய்ய பாருங்கள், நீங்கள் நான் செய்யறதையும் பாருங்கள். எந்த கத்திரிக்காய்? நாட்டு கத்திரிக்காய்னு அது ரெண்டுமே நாட்டு கத்திரிக்காய். இந்த கலர் அந்த கலர் முள்ளுக்கு இந்த வந்து நீல கத்திரிக்காய் கூட நல்லாயிருக்கும், கிராமத்துங்களில் கிடைக்கும். அது விதை இல்லாமல் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், தேன் மாதிரி இருக்கும். பச்சை கலர் கத்திரிக்காய் அதுவும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். வரி கத்திரிக்காய், கத்திரிக்காயிலே நிறைய இருக்குது. புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஊற வச்சா போதும். அதே போல் வந்து சுடு தண்ணியில் ஊற வைங்க, நல்லா இருக்கும். என்னது புளியா? நெல்லிக்காய் டக்குன்னு என்னடா? நெல்லிக்காய் சைஸ்னால் கொஞ்சம் சின்னதாக சைஸ், அளவு தெரியும், அளவு தெரியறதுக்காகவா? புளி கொஞ்சமாக. கத்திரிக்காய் கட் பண்ணியாச்சு. இப்போ மெலிசாவும் போடலாம், ஆனால் குட்டி குட்டியாகவும் கட் பண்ணி போடலாம். இது போல் போடும்போது அப்படியே நல்லா எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடும், ஆனால் நல்லா சாப்பிட்டா இருக்கும்.
இப்போ நம்ம கத்திரிக்காய் போட்டாச்சு. இன்னும் நம்ம தக்காளி போடணும்ல. தக்காளி இது அரை வேக்காடானது. கொஞ்சம் வதங்கின பிறகு தான் போடணும் தக்காளி. ஏன்னா மருத்துவம் தக்காளியும் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். தக்காளி ஒரு கூடுதல் இருந்தால் கூட நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக தான் இருக்கும். எப்படினாலும் நம்ம புளி யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமாம், புளி இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பு கெடாமல் இருக்கும்ல. வெயில் காலம்ல. இது வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாமா? ஓகே. கலர் மாறிடுச்சா? இப்போ தக்காளி போடும். உடம்பே முடியலனா கூட அம்மா சமைச்சிருவாங்க. ஆனால் எப்போவுமே அந்த ஒரு இது இருக்காங்க. பசியோடு இருக்கக்கூடாதுல்ல. ஆமாம், ஹோட்டல் சாப்பாடும் நம்மளுக்கு சில நேரத்தில் செட் ஆகுது. அதுவும் இந்த சிலிண்டர் இஷ்யூ வந்ததுலேருந்து நம்ம ஹோட்டல் சாப்பாடெலாம் எதிர்பார்க்க முடியாது. எல்லாமே கஷ்டம்தான். விறகுலனாலும் சமைச்சிடுவேன். சமைச்சிடுவேன். நான் ஒன்று அவசரம் ஒன்று திட்டுவார், இங்கே எங்கேயும் கட்டை வச்சு வேக வைக்குவாரு. இந்த சமயத்தில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுங்க, ஏன்னா கல் உப்பு கொஞ்சம் கரையிறதுக்கு லேட் ஆகும். கல் பின்னாடி போடல, சால்ட்டே போட்டாச்சு. சால்ட்டு போட்டாச்சு. திருப்பி மூடி வைக்கணுமா? ஆமாம், கொஞ்ச நேரம். தக்காளியும் வதங்கிடுச்சுங்களா? வதங்கிடுச்சா? இந்த சமயத்தில் நமக்கு மசாலாஸ் போடணும்ல. ஆமாம். இப்போ மிளகாத்தூள் 3 ஸ்பூனா? காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுருங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதால அதனால் வெயில் டைம் கம்மியாக காரம்னா கூட நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். பச்சை வடை போகிற உடனே கொஞ்சம் கலரி விடுங்க. இந்த நேரத்தில் எதாவது போடணுமா? தண்ணி ஊற்றாமல் ஊற்றணும், சும்மா கொஞ்சமாக. ஏன்னா அந்த கத்திரிக்காய் வந்து ஓரமெல்லாம் கொஞ்சம் வந்து வேகாமல் இருக்கும். இந்த சமயத்தில் கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி அளவாக ஊற்றிங்க. பெரிய கிளாஸாக இருந்ததுனாக்கா நீங்கள் ஒரு டம்ளர் ஊற்றுங்க. சின்ன கிளாஸ்னாக்கா 2 ஊற்றிங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றி இது பண்ணியாச்சுல்ல. ஆமாம், இந்த சமயத்தில் புளி கம்மியாக ஊற வச்சுருக்கோம். இந்த பேர் கொஞ்சமாக கொஞ்சமாக. ஆமாம், ரொம்ப ஓவராக புளி அதிகமாக ஊற வச்சிடாதீங்க. சும்மா ஒரு நெல்லிக்காய் சைஸுன்றது வந்து ஒரு குட்டியோண்டு தண்ணி மட்டும் ஊற்றிக்கணும். ஆமாம். அப்புறம் வீட்டு மசாலாஸ் எதாவது இருந்தால் போடுவோம்ல. ஆமாம். இந்த சமயத்தில் புளி வந்து ஊற்றிடுங்க, கரைச்சதை. எண்ணெய்க்காய் கத்திரிக்காய் எப்போ போட்டாலும் கொஞ்சம் புளி கொஞ்சம் ஊற்றுங்க, அது நல்லாயிருக்கும். அவ்வளோதானா? புளி ஊற்றி கொதிக்கணும்ல. லேசாக கொதிக்கணும். சின்ன வெங்காயமெல்லாம் அந்த எப்படி இருக்குது கலர் இருக்குங்க. நல்லா கொதிச்சு கொஞ்சம் வந்து எண்ணெய்க்காய் பதத்துக்கு வரணும். எண்ணெய்க்காய் பதத்துக்கு வரணும். அதுதான் தண்ணி கம்மியாக இருக்கணும். அது எல்லாமே ஏற்கனவே எண்ணெயிலே வதங்கிடும்.
இந்த அடியில் இருக்குல்ல இந்த தண்டு வேகாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ அந்த தண்ணியே ஊற்றுனது. சரி ஓகே, புளிச்சோடனே பார்ப்போமா? வேறு எதாவது மசாலாஸ் போடுறதும் போட்டு முடிக்கணும். கொத்தமல்லி இப்போ போடணும், மசாலா போட்டுருணுமா? ஆமாம், சரி அப்படியே பார்க்கலாம். கொத்தமல்லி போடணும்ல. சோம்பு, சீரகம், மிளகு, சோம்பு, சீரகம், மிளகு, வெந்தயம் இதெல்லாம் அரைச்சி போட்டது பவுடர் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுறது. வந்து எண்ணெய் கத்திரிக்காவுக்கு இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணணும். அப்போ நல்லா இருக்கும். நம்ம அந்த குழம்புக்கும் யூஸ் பண்ணியிருப்போம். இது வீட்டு மசாலா, டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டு மசாலா அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். அடுத்தது இது போடுவாங்கல்ல எப்பவும் போடுற மாதிரி. இது வந்து என்னது? சீரகப்பொடி. வெறும் சீரகத்தை மட்டும் வறுத்து அரைக்கணும். எல்லாமே வறுத்து அரைச்சி போடணும். வாசனை எப்படி இது? நல்லா தான் இருக்குது. பசி டைம் வாசனை வந்தோடனே ஆகும் போகுது டைம். அதனால் செஞ்சுட்டு அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புறேன். லாஸ்ட் வீடியோ வந்து மதியானமாக எடுத்துட்டோம். ஆனால் அது ஜிபி எக்ஸ்ட்ரா இருந்ததால கொஞ்சம் ஈவினிங் வந்திருக்கோம் 5 மணிக்கு. அதில் அது ஏதோ ஈவினிங் அனுப்புகிறோன்னு நினச்சிப்பிங்களா? ஏன்னா குட் ஆஃப்டர்நூன் அதில் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் 5 o'clock போச்சு. ஏன்னா அது ஜிபி ப்ராப்ளம்னால கொஞ்சம் டவுன்லோட் ஆகிறது கொஞ்சம் இதுவாக இருந்தது. இருந்தாக்கா மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. ஏன்னா ஜிபி ப்ராப்ளம் தானே, ஒய்ஃபை பிரச்சனை, அதனால சொல்கிறேன். அதனால் ஆஃப்டர்நூன் எடுத்தது தான் அது. அதுதான் 5 o'clock போடுது. இப்போ இது எடுக்கிறது இப்போ எடுத்து போட்டுறேன். ஏன்னா அது ஜிபி எக்ஸ்ட்ரா இருந்தது. இது எவ்வளோ ஆகுதுன்னு தெரியல. டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எப்பயுமே அரை உப்பாவே சாப்பிடுங்க. ஏன்னா நான் கம்மியாக தான் போட்டு செய்கிறேன். அதான் உங்களுக்கு தேவைன்னா போட்டுங்க. சரி உப்பு போடு. உப்பு போட்டு கலரி ஃபினிஷ் பண்ணும்போது கொத்தமல்லியோட ஃபினிஷ் பண்ணுவோம். நான் கொத்தமல்லி இல்லை இன்னைக்கு. அப்படியா? இருந்தாலும் பாரு ஃப்ரிட்ஜில் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்த்து நல்லா சுண்டி வந்தோடனே எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. சுண்டி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்து போடுமா? கொத்தமல்லி இல்லை, கொத்தமல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே போட்டுட்டு முடிச்சிடுங்க சமைக்கும் போது. இல்லை ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ முடிக்க போகிறோம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் கொத்தமல்லி இல்லை கடைக்கு போகல. ஆனால் அதை சொன்னனே சொல்லிட்டேன். அதனால் இருந்ததுனாக்கா நீங்கள் போட்டுங்க. போடு. ஓகே, இன்றைக்கி நம்ம லஞ்ச் மெனு என்ன பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் சாதம், எண்ணெய் கத்திரிக்காய், அப்பளம். அதனால் எண்ணெய் கத்திரிக்காயில் கொத்தமல்லி இல்லை, அதனால் பண்ணுறவங்க போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஆனால் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்காக அப்கமிங் வீடியோஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு. அம்மா எதாவது செஞ்சுருக்கோங்க, நான் எடுத்து போட்டுகிட்டே இருக்கேன். இதுவரை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்வீட்டி அன்பு சொந்தங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.